ஹலோ மக்களே, தமிழகத்தில் பாமக குறிப்பாக 2 அணியாக பிரிந்துவிட்டது. தமிழகம் முழுவதும் இதுதான் பிரச்சனை. இதில் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் ஒட்டு கேட்கும் கருவி பொருத்தப்பட்டது யார்? வீட்டில் இருந்தவர்களே பொருத்தினார்களா அல்லது அன்புமணியின் விசுவாசிகள் பொருத்தினார்களா என்பதை இன்னும் ஒரு சில நாட்களில் சிசிடிவி கேமராவின் மூலமாக தெரியப்படுத்துவேன் என்று ராமதாஸ் ஐயா அவர்கள் கூறியிருக்கிறார். இப்பொழுது பிரச்சனை எங்கே? இவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன என்பதை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செய்தி ஊடகங்கள் பிரச்சனை என்றுதான் கூறி வருகிறதை தவிர எதற்காக, என்ன காரணம், முழுமையாக அன்புமணி அவர்கள் எதை நோக்கி பயணத்தை மேற்கொள்கிறார், ராமதாஸ் ஐயா அவர்கள் எதை நோக்கி பயணம் மேற்கொள்கிறார் என்பதை இந்த வீடியோவில் சுருக்கமாக நாம் பார்த்து விடலாம். அதாவது இந்த பிரச்சனை குறிப்பாக தலைமையின் மீதுதான். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை தற்பொழுது சரியில்லை. கூட்டணி எடுக்கக்கூடிய முடிவு, எனது மகன் தனியாகவே எந்த ஒரு ஆலோசனையும் எடுக்காமல் தவறான முடிவை எடுப்பதன் காரணமாக கட்டமைப்பு மிகவும் மோசமாக இருக்கிறது. யாரை பதவியில் வைக்க வேண்டும், யாருக்கு எந்த அதிகாரம் கொடுக்க வேண்டும், பாட்டாளி மக்கள் கட்சியின் உறுப்பினர்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்தாமல் தனக்கென்ன என்ன வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை செய்ய தவறிய அன்புமணி அவர்களுக்கு பாடம் புகட்டுவதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் நான் ஒரு முறை வாய்ப்பை வழங்கப் போகிறேன் என்பதுதான் ராமதாஸ் ஐயா அவர்களது கேள்வியாக இருக்கிறது. 33 வயதில் மத்திய அமைச்சராக நியமித்தது போது எனக்கு தெரியவில்லையா, எனக்கு கற்பிப்பது சிறப்பாக முடிந்துவிட்டது என்று அப்பொழுது பதவியை கொடுத்துவிட்டு இப்பொழுது எனது மகனுக்கு அனுபவம் இல்லை என்று தெரிவிப்பது சரியா என்ற கேள்வியையும் அன்புமணி அவர்கள் கூறுகிறார்கள். இந்த நிலையில்தான் பிரச்சனைகள் இரு பக்கமும் இரு அணிகளாகவே பிரிந்துவிட்டது என்பதை நம்மை உறுதியாக கூறலாம். இப்பொழுது அதிமுகவில் இரு அணிகளாக பிரிந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டல்லவா OPS எடப்பாடி என்று. அதேபோல்தான் நீதிமன்றத்திற்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் பாமகவின் முழு அதிகாரம் என்னிடம்தான் இருக்கிறது என்பதற்கான ஆவணங்களை தேர்தல் ஆணையத்திற்கு தெரியப்படுத்தியுள்ளார். ஆனால் இது எதுவுமே செல்லாது. கட்சி எடுக்கின்ற முடிவிற்கு அனைவரும் கட்டுப்பட வேண்டும், நான் தான் கட்சியை உருவாக்கினேன் என்றும் ராமதாஸ் ஐயா அவர்கள் கூறியுள்ளனர். இப்பொழுது இருவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தெரிந்துவிட்டது. இதில் பாதிப்படையக்கூடியவர்கள் யார்? தொண்டர்கள் தான். யார் பக்கம் இருக்க வேண்டும், யார் பக்கம் இருக்கக்கூடாது என்பது குழப்பத்தில் தொண்டர்கள் இருக்கிறார்கள். அன்புமணி அவர்கள் தனது தந்தை மனநிலை மிகவும் மோசமாக இருப்பதாகவும், வயது மூப்பின் காரணமாக குழந்தை போல் செயல்படுவதாகவும், அவரை யாரோ செயல்படுத்துகிறார்கள் என்றும் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருக்கிறார். தற்பொழுது நேற்று முன்தினமே என்னுடைய வீட்டில் நான் இருக்கும் அறையில் ஒட்டு கேட்கும் கருவியை வைத்திருக்கிறார்கள். நிச்சயம் இது மிக மோசமான ஒரு செயல் என்றும், இதற்காக லண்டனில் இருந்து இந்த ஒட்டு கேட்கும் கருவி கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்றும், அது யார், அதற்கான தண்டனை என்ன என்பதை நிச்சயமாக மக்கள் மத்தியில் வழக்காகவே நான் பதிவு செய்வேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் இதில் குறிப்பாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், என்னுடைய பெயரை இனி அன்புமணி பயன்படுத்த கூடாது. இங்குதான் இவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி நம்மால் முழுமையாக பார்க்க முடிகிறது. தந்தை முழுவதுமாக மகனை வெறுத்து விட்டார். என்னை களங்கப்படுத்தும் விதமாக இனி அன்புமணி செயல்படுத்த கூடாது. அப்படி செயல்படுத்தினாலும் எனது பெயரை நீ பயன்படுத்தக்கூடாது, உனக்கென்று ஒரு அங்கீகாரத்தை உருவாக்கிக்கொள் என்பதை மறைமுகமாக சுட்டிக்காட்டுகிறாரா என்பதையும் இப்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் அன்புமணி ராமதாஸை எடுத்துவிட்டால் அன்புமணி யார்? பாமகவின் தலைவராகவும் தற்பொழுது அவர் இல்லை. அன்புமணி அப்படி என்ன செய்திருக்கிறார் என்ற கேள்விகளும் சமூக வலைதளங்களில் வைரலாகவும் பரவக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். அன்புமணி அவர்கள் கூறுவது சரியாக இருக்கிறதா அல்லது ராமதாஸ் ஐயா அவர்கள் கூறுவது சரியாக இருக்கிறதா? பாமக ஒன்றிணைவது உங்களது பார்வையில் எப்படி இருக்கிறது என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.